அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 20/2/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியை பொறுத்து நம்ம ப்ரீ மார்க்கெட் வீடியோவை அதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று யூஎஸ் மார்க்கெட் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. 0.16% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஆல் டைம் ஹை பக்கத்துக்கு வந்துட்டான். அண்ட் S&P 500 பார்த்திங்க அப்படின்னா 0.24% பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அனதர் ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கு S&P 500. அண்ட் நாஸ்டாக்மே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை க்ளோஸ் மாதிரி தான் சொல்லணும். நேற்றத்தோட ஹையை விட பார்த்திங்கன்னா லைட்டாக கீழே வச்சிருக்கிறான். பட் ஸ்டில் உங்களுக்கு நேற்றத்தோட ஹையும் அதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்குது. இதையுமே நம்ம ஆல் டைம் ஹையாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் 2 யூஎஸ் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சிருக்கு. விக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா 0.59% கீழே விழுந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான விஷயங்கள். அண்ட் யூஎஸோட ட்ரெஷரி பாண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 4.5 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இதுவுமே ஓரளவுக்கு ஓகேவான விஷயம் தான். அண்ட் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா $72 இருக்குது. இதுவும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லாத விஷயம் தான். அடுத்து USD/INR அது பார்த்திங்கன்னா $86.8 அப்படிங்கிற இதில் ருப்பீஸுங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2-3 நாளாகவே கன்சால்டேஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ மேபி RBI எடுத்த சில ஆக்ஷன்ஸ்னால ஃபர்தராக இது மேலே போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இஃப் இன்கேஸ் இது ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு அது ஒரு சரிவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ USD/INR மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க. இது எப்பப்பெல்லாம் ஏறுதோ அப்பப்பெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு, ஷார்ட் டேர்மில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நேற்று பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் முக்கியமாக பேசியிருக்கிறாரு. ஆட்டோ, சிப்ஸ் அண்ட் ஃபார்மா இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா 25% டேரிஃப் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதையுமே தாண்டி பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி FOMCயோட மீட்டிங் மினிட்ஸ் அண்ட் ஜாப்லெஸ் டேட்டா இருக்குது, ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா இருக்குது. இந்த 2 டேட்டாவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான டேட்டாஸ். அதனால் மார்க்கெட் நேற்று கன்சால்டேஷனில் முடிஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு மேலே ஏறாமல் 3 இண்டெக்ஸுமே பார்த்திங்கன்னா கன்சால்டேஷனில் தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருச்சு. நேற்று முந்தா நேற்று பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் இந்த ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே டவுனில் தான் முடிஞ்சிருந்துச்சு. ஆனால் நேற்று ப்ராடர் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஆனால் நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸே ஓரளவுக்கு நல்லா தான் முடிஞ்சிருக்கு. இதுதான் முந்தா நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க வித்தியாசம். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. இன்றைக்கி தான் ஏதாவது பிரச்சனை இந்த FOMC மீட்டிங் மினிட்ஸ் ஏதாவது வந்தால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க டேரிஃபை பற்றி. அது எப்படி எக்கனாமி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கே எக்ஸ்பைரி டே முடிஞ்சிருது அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஒரு கேப் டவுனோ ட்ரெண்டிங் டேயே வந்தால் கூட பெரிய அளவுக்கான பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஓகே தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏடிஆரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியுது. இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கான பாசிட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு மினிமல் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. முக்கியமாக ICICI பேங்க் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. HDFC பேங்கிங் ஓரளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ், விப்ரோன் ரெண்டுமே நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்லைட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா FIDA டேட்டா பொறுத்த வரைக்கும் 4700 கோடி பை பண்ணது பிளாக் டீல் தான் போட்டிருக்கு. அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா 1800 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா வழக்கமாக 4000 கோடி செல் பண்ணுவாங்க. இப்போ 1800 கோடி செல்லிங்னா மேபி ஃபர்தராக ஒரு சின்ன அந்த செல்லிங்கில் ஒரு எக்ஸாஷன் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா டெய்லி அவங்களால செல் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி DAA பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு பக்கமாக பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதையுமே நம்ம ஒரு மைல்டு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா FIயோட லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ நேற்று பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான சேஞ்ச் ஆகாமல் 16% தான் அவங்க லாங்கில் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் ஸ்டில் 84% அவங்க ஷார்ட்டில் தான் இருக்காங்க. நம்ம டெய்லியும் சொல்கிற மாதிரி பர்சிஸ்டண்ட்டாக 80% கீழே அவங்க ஷார்ட்டிங்லேயே தான் இருக்கிறாங்க. மார்க்கெட்டில் இவங்க ஷார்ட் கவரிங் பண்ணாமல் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று EOD ஃபியூச்சர் அனாலிசிஸில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ஷார்ட் பில்டப் க்ரியேட் ஆகிருக்கு. அதே மாதிரி லாங் பில்டப்பும் அதுக்கு ஈக்குவலாக க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே மார்க்கெட்டில் பியரிஷ்னஸ் இல்லை. கடந்த 2-3 நாட்களாகவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே காலையில் மார்க்கெட் கீழே விழுகுது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டடியாக ட்ரேட் ஆகுது. அரல்ஸ் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வால்டாலிட்டி இல்லாமல் ட்ரேட் ஆகுது. அது புல்லிஷோ பேரிஷோ உங்களுக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டை ஆஃப்டர்நூனில் கொடுக்கறது இல்லை. ஆஃப்டர்நூனில் ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறது FII தான். ஸோ FII மார்க்கெட்டை கீழே போகணும் அப்படின்ட்டு விரும்பலை. மோரோவர் நேற்று ஃபியூச்சர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா FII பெரிய அளவுக்கான ஷார்ட் பண்ணவே கிடையாது. லாங் பில்டப் வந்திருக்கு. 12:30க்கு மேலே பாருங்கள் கடைசியில் ஷார்ட் கவரிங் தான் அதிகமாக வந்திருக்கு.
கடைசி அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில். அதுக்கு முன்னாடி பாருங்கள் லாங் பில்டப் வந்துருக்கு அண்ட் லாங் அன்வைண்டிங் தான் வந்திருக்கு, பெரிய அளவுக்கான ஆக்டிவிட்டி இல்லை. ஆனால் கடைசி 1 மணி நேரத்தில் பயங்கரமான வந்து ஒரு ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏ அவங்களோட ஸ்டான்ஸை கொஞ்சமாக நியூட்ரலாக மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் ஓயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இன்ட்ராடே வந்து வெறும் 48 லட்சம் தான் பியரிஷாக இருக்குது. 1 crore மேலே போனால் தான் அது வந்து பிரச்சனை. பொசிஷனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 crore வந்து பியரிஷாக தான் இருக்குது. ஸ்டில் மார்க்கெட் கீழே தான் முடியணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பட் மேபி இந்த 1 crore வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutesலேயே கவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம ஒரு ஹோப்பை எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து நேற்று பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருந்தாலும் இப்போது ஒரு மைல்டு பேரிஷ்னஸோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைல்டு பாசிட்டிவ் பயாஸோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து குளோபலில் ஏஷியன் மார்க்கெட் தான் இப்போ கரண்ட்டாக ஓப்பனில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நிக்கி வந்து 1% டவுனு, ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1% டவுனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தைவான் வந்து 0.26% டவுனு, கொரியா வந்து 0.66% டவுனு. எல்லாமே வந்து பேரிஷாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? ட்ரம்ப்போட டேரிஃப் தான். அது வந்து எல்லா கண்ட்ரிஸும் மேஜர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் மற்ற நாடுகள் எல்லாமே வந்து ஹெவியாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக இருக்கிறது. ஒரே நிமிஷம். எஸ், எல்லா குளோபல் மார்க்கெட்டுமே வந்து ஏஷியன் மார்க்கெட்டுன்றேன் பாருங்கள், இப்போ ஓப்பனாக இருக்குது ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பியரிஷ்னஸ் தான். ஆனால் அந்த குளோபலோட எந்த பியரிஷ்னஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியாக பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ 20 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுன் காமிச்சிட்டு இருக்குது. ஸோ பெரிய அளவுக்கான பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களாம் 1% டவுன் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. மேபி நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் சோல் ரீஜனில் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கான பியரிஷ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் வந்து நல்ல ஒரு ஷார்ட் கவரிங் மூவ் வந்துச்சு, மேலே போச்சு. ஆனால் R1க்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கரெக்டாக R1 ரிவர்ஸில் ஆகி கீழே வந்து சிபிஆர் கிட்ட அப்படியே வந்து மேலேயே முடிச்சிருக்கிறான். ஸோ இதை புல்லிஷ்னஸ்னு சொல்ல முடியாது, பியரிஷ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 1 ஹவர்லேயே ஆகட்டும் வீக்லி சிபிஆர் கீழே தான் இருக்கான், டெய்லியிலே ஆகட்டும் மந்த்லி சிபிஆருக்கு கீழே தான் இருக்கான். இப்போ நான் உங்களுக்கு வந்து மந்த்லி சிபிஆரை மட்டும் ஆன் பண்ணுறேன் பாருங்களேன். ஸோ இந்த இடத்த திருப்பி வந்து டச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த மந்த்லியோட S1. அப்படி டச் பண்ணுறான் அப்படின்னா இது வந்து ஒரு வீக் சப்போர்ட்டாக மாறி இருக்குது. இப்போதைக்கு இந்த மந்த்லி S1ங்கிறது வீக் சப்போர்ட்டாக மாறி இருக்குது. அண்ட் மந்த்லி சிபிஆரே பாருங்கள், இது ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர். ஸோ ஃபர்தராக வந்து இதை உடைக்கப்பட்டுச்சு இன்னொருக்கா வந்து இந்த 700 லெவல் இந்த 800 லெவலுங்கிறது பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ 800 உடைக்காமல் இருக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பொசிஷனலாக சொல்கிறேன். இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு நிமிஷம் நான் வந்து நேற்று டெய்லி சிபிஆர் நம்ம பார்த்தோம், சிபிஆர் கிட்ட முடிஞ்சிருந்துச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே சிபிஆர் இன்றைக்கி ஃபார்மாக போகிற சிபிஆர் நான் வந்து போடுறேன். டுடே இஸ் அ ட்ரெண்டிங் டே ஃபார் நிஃப்டி. கண்டிப்பாக இன்றைக்கி நிஃப்டியில் ஒரு ட்ரெண்டிங் டே வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்காக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 23,000கிட்டே வந்து ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்குது. மேலேயும் உங்களுக்கு வந்து இந்த R1 கிட்டையும் இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற R1 கிட்டையும் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து மேலே ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இன்றைக்கி R1 தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நேற்றே ஆர்டர் பிளாக் ரிஜெக்ட் ஆகி வந்ததுனால ஒரு ட்ரெண்டிங் டே மேலே வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப் டு திஸ் ஏரியா வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது 23,200 வரைக்கும் ஆர்எல்ஸ் R2 வரைக்கும் போகணும்னு வச்சுக்கலாமே. நம்ம இந்த மூவே நம்மளுக்கு போதுமான மூவ் தான், அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரைஸ் இதை கிராஸ் பண்ணாமல் இன்றைக்கி இந்த இடத்துல சிபிஆர் கிட்ட ஹையர் ஹை உங்களுக்கு புல்லிஷாக வந்துச்சுன்னா லாங்கு போக வேணாம். R1 தாண்டினதுக்கப்புறம் லாங் போய்க்கலாம், அதுதான் வந்து சரியாக இருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சிபிஆர் கிட்ட பியரிஷ்னஸ் போட்டுச்சுன்னு வைங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம், கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 860 ரேஞ்சே ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிபிஆரில் ஒரு லோயர் லோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கொஞ்சம் பேஸ்டாக அந்த வால்யூம் வந்து பார்த்து எடுங்க. ஏன்னா இந்த இடத்துலையுமே ஒரு குட்டி சப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ட்ரேடிங் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் S1 தாண்டினதுக்கப்புறம் பேரிஷ் போகிறீங்க, R1 தாண்டினதுக்கப்புறம் புல்லிஷ் போகிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேட் வந்து பயங்கரமான ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாட்களாக ஒரு மிகப்பெரிய கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது. மார்க்கெட்டால் தொடர்ந்து கன்சாலிடேட் ஆக முடியாது. எய்தர் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகி அது போய் தான் ஆகணும். ஸோ எனக்கு என்னமோ அது வந்து கீழே பிரேக் அவுட் ஆயிரும். இங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது அது கீழே பிரேக் அவுட் ஆயிரும்னு தோணுது. மேலே பிரேக் அவுட் ஆனால் ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் R1 ட்ரெண்டிங் S1 ட்ரெண்டிங் இதை ரெண்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே தான் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான சிபிஆர் பேட்டர்ன் வந்துச்சுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரியும் நிஃப்டி ஒரு மாதிரியும் வந்து இருக்கிறதுனால யார் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று பயங்கரமான ஒரு அப்சைட் மூவ் வந்துச்சு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நேற்று வந்து பேங்க் நிஃப்டிக்கு ட்ரெண்டிங் டே இருந்துச்சுங்க. அதனால தான் வந்து கரெக்டாக வந்து நேரோ சிபிஆர் ட்ரெண்ட் ஆகிட்டான். அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. இது எல்லாமே பாசிட்டிவ் சைன் தான். இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு, அதை தாண்டி போக முடியல. ஆனால் நிஃப்டியில் வந்த மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷரும் வரல. அவன் சஸ்டெயின் ஆகி மேலேயே முடிச்சிட்டான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இஃப் இன்கேஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிஃப்டி கீழே விழுகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நிஃப்டியை பேங்க் நிஃப்டி காப்பாற்றுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நேற்றே வந்து பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிட்டதுனால இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு. கன்சால்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடமே உங்களுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே பேங்க் நிஃப்டி போயிட்டாலே ஒரு புல்லிஷ் மொமெண்டமோட டில் உங்களுக்கு வந்து R1 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சிருக்கு. மற்ற ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் கிஃப்ட் நிஃப்டி அந்த அளவுக்கான கேப் டவுனை இண்டிகேட் பண்ணலை. அப்படிங்கும்போது அந்த நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டேயை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அது ரெக்கவரி நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்குமே மார்க்கெட்டால் மேலே போக முடியல, இன்றைக்கும் அவன் கீழேயே தான் இருக்கான்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு நல்ல காலம் கிடையாது. கண்டிப்பாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுவான் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.